நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் நியூஸ் 24 முதல் 7 வரை இன்றைய முக்கிய செய்திகள். ஈரானில் இருந்து ஈராக்கிற்கு எண்ணெய் அல்லாத பொருட்கள் ஏற்றுமதி 4 மாதங்களில் $3 பில்லியன் உள்ளது. ஏமன் தலைநகர் சனா அருகே மின் உற்பத்தி நிலையத்தை இஸ்ரேலிய இராணுவம் தாக்குதல் நடத்தியது. காசா போரை முடிவுக்கு கொண்டு வரவும் பணையக் கைதிகளை மீண்டும் கொண்டு வரவும் இஸ்ரேலியர்கள் நாடு தழுவிய போராட்டத்தை நடத்தினர். சிரியாவின் அல்ஷரா நாட்டை ஒன்றிணைப்பது இரத்தத்தால் செய்யப்படக்கூடாது என்று கூறுகிறது. இனி விரிவான செய்திகள். ஈரானில் இருந்து ஈராக்கிற்கு எண்ணெய் அல்லாத ஏற்றுமதி 4 மாதங்களில் $3 பில்லியன் ஆகஸ்ட் உள்ளது. குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஈரானின் இரண்டாவது சிறந்த எண்ணெய் அல்லாத ஏற்றுமதி இடமாக ஈராக் இருப்பதாக ஃபோரூத் அஸ்காரி கூறினார். திட்டமிடல் மற்றும் சர்வதேச விவகாரங்களுக்கான வின் துணைத் தலைவர் அபோல் ஃபாஸ்ல் அக்பர்பூர் முன்னர் அறிவித்தபடி மார்ச் 20 அன்று முடிவடைந்த கடந்த ஈரானிய நாட்காட்டி ஆண்டு 1403 இல் ஈரான் $11.9 பில்லியன் மதிப்புள்ள எண்ணெய் அல்லாத பொருட்களை ஈராக்கிற்கு ஏற்றுமதி செய்தது. திட்டமிடல் மற்றும் சர்வதேச விவகாரங்களுக்கான வின் துணைத் தலைவர் அபோல் ஃபாஸ்ல் அக்பர்பூர் முந்தைய ஆண்டில் ஈராக் ஈரானின் இரண்டாவது சிறந்த எண்ணெய் அல்லாத ஏற்றுமதி இடமாக இருந்தது என்று கூறினார். ஈரானின் பரந்த ஏற்றுமதி திறன் மற்றும் ஈராக்கின் ஈரானிய பொருட்களுக்கான பெரிய சந்தையை கருத்தில் கொண்டு இரு தரப்பினரும் இருதரப்பு பொருளாதார பரிமாற்றங்களின் அளவை விரிவுபடுத்த விரும்புகின்றனர். ஈரானும் ஈராக்கும் ஆண்டு வர்த்தகத்தில் $20 பில்லியன் இலக்கை நிர்ணயித்துள்ளன. மேலும் இரு நாடுகளின் வணிகர்களும் அதிகாரிகளும் அந்த இலக்கை அடைய உறுதியாக உள்ளனர். ஏமன் தலைநகர் சனாவிற்கு அருகிலுள்ள மின் உற்பத்தி நிலையத்தின் மீது இஸ்ரேலிய இராணுவம் குண்டுவீச்சு நடத்தியது. ஏமன் தலைநகர் சனாவிற்கு அருகிலுள்ள ஒரு மின் உற்பத்தி நிலையத்தின் மீது இஸ்ரேலிய கடற்படை தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேலிய ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஹூதிகளுடன் இணைந்த அல் மஸ்ரா தொலைக்காட்சி சனிக்கிழமை செய்தி வெளியிட்டது. இந்த ஆக்கிரமிப்பு ஹெஸ்யாஸ் மின் உற்பத்தி நிலையத்தில் ஜெனரேட்டர்களை சேதப்படுத்தியதாகவும் பின்னர் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் பின்னர் அது கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவித்தது. அவசரகால குழுவினர் மேலும் சேதத்தை தடுக்க முடிந்தது என்பதை நாட்டின் துணைப் பிரதமர் உறுதிப்படுத்தினார். சனாவில் வசிப்பவர்களும் குறைந்தது 2 உரத்த வெடிப்புச் சத்தங்களை கேட்டதாக கூறினர். ஹூதி போராளிகள் இந்த இடத்தை பயன்படுத்துவதாக இஸ்ரேலிய இராணுவம் கூறியது. ஆனால் ஒரு சிவிலியன் மின் நிலையத்தை தாக்குவதை நியாயப்படுத்த ஆதாரங்களை அது முன்வைக்கவில்லை. இது தாக்குதல் ஒரு போர்க்குற்றமாக இருக்கலாம் என்ற கவலையை எழுப்பியது. ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்ட அறிக்கையில் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் உட்பட மீண்டும் ஹூதி தாக்குதல்களுக்கு நேரடி பதில் தாக்குதல் என்று இராணுவம் கூறியது. காசா போரை முடிவுக்கு கொண்டு வரவும் பணையக் கைதிகளை மீண்டும் கொண்டு வாருங்கள் என்று கோரி இஸ்ரேலியர்கள் நாடு தழுவிய போராட்டத்தை நடத்தினர். காசா நகரத்தின் மீதான தாக்குதல்களை இராணுவம் தீவிரப்படுத்தி வருவதால் பல்லாயிரக்கணக்கான பட்டினியால் வாடும் பாலஸ்தீனியர்கள் மீண்டும் வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேலிய பள்ளிகள், வணிகங்கள் மற்றும் பொது போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளன. தேசிய நடவடிக்கை தினத்தின் ஒரு பகுதியாக முக்கிய நகரங்களில் ஆர்ப்பாட்டங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன. சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் மற்றும் துக்கமடைந்த குடும்பங்களின் பல குடும்பங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் 2 குழுக்களால் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளன. மேலும் சண்டையிடுவது காசாவில் எஞ்சியிருப்பதாக நம்பப்படும் 50 கைதிகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று அஞ்சும் போராட்டக்காரர்கள், அவர்களில் சுமார் 20 பேர் மட்டுமே உயிருடன் இருப்பதாக கருதப்படுகிறது. சிரியாவின் அல்ஷாரா நாட்டை ஒன்றிணைப்பது இரத்தத்தால் அல்ல என்று கூறுகிறது. சிரிய ஜனாதிபதி அகமது அல்ஷாரா பல வருட உள்நாட்டுப் போருக்குப் பிறகு தனது நாட்டை ஒன்றிணைக்கும் போர் இரத்தத்தால் அல்ல என்று கூறியுள்ளார். எந்தவொரு பிரிவினையையும் நிராகரித்து இஸ்ரேல் தெற்கில் தலையிடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஞாயிற்றுக்கிழமை அரசு தொலைக்காட்சி வெளியிட்ட அவரது கருத்துக்கள் தெற்கு சிரியாவின் ஸ்வீடா மாகாணத்தில் நூற்றுக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டம் நடத்தி கடந்த மாதம் மதவெறி வன்முறையை கண்டித்தும் புரூஸ் பெரும்பான்மை மாகாணத்திற்கான சுயநிர்ணய உரிமைக்கு அழைப்பு விடுத்தும் வந்தன. சிரியாவை ஒன்றிணைக்க இன்னும் ஒரு போர் நம்முன் உள்ளது. அது இரத்தம் மற்றும் இராணுவ பலத்துடன் இருக்கக்கூடாது. சிரியா போரில் சோர்வடைந்துள்ளதால்
அது ஒருவித புரிதலின் மூலம் இருக்க வேண்டுமென்று ஷாரா வடமேற்கு மாகாணமான இட்லிப்பைச் சேர்ந்த பிரமுகர்கள் மற்றும் பிற மூத்த அதிகாரிகளை உள்ளடக்கிய ஒரு உரையாடல் அமர்வின் போது கூறினார். சிரியா பிளவுபடும் அபாயத்தில் இருப்பதாக நான் பார்க்கவில்லை. சிலர் சிரியாவை பிரித்து மண்டலங்களை நிறுவ முயற்சிக்கும் செயல்முறையை விரும்புகிறார்கள். இந்த விஷயம் சாத்தியமற்றது என்று அவர் கூட்டத்தின் பதிவின்படி கூறினார். இது அரசு ஊடகங்களால் ஒரே இரவில் விநியோகிக்கப்பட்டது. சில கட்சிகள் பிராந்திய அதிகாரம், இஸ்ரேல் அல்லது பிறவற்றின் மூலம் அதிகாரத்தைப் பெற முயல்கின்றன. இதுவும் மிகவும் கடினம், அதை செயல்படுத்த முடியாது என்று அவர் கூறினார். ஸ்வீடாவில் நடந்த போராட்டத்தில் சில ஆர்ப்பாட்டக்காரர்கள் இஸ்ரேலிய கொடியை அசைத்து பிராந்தியத்திற்கான சுயநிர்ணய உரிமைக்கு அழைப்பு விடுத்தனர். ஜூலை 13 அன்று ட்ரூஸ் போராளிகளுக்கும் சுன்னி பெடோயினுக்கும் இடையிலான மோதலுடன் ஸ்வீடாவில் ஒரு வார இரத்தக்களறி தொடங்கியது. ஆனால் விரைவாக அதிகரித்தது. அரசாங்கப் படைகளை ஈர்த்தது. இஸ்ரேலும் தாக்குதல்களை நடத்தியது. லெபனானின் சில கோரிக்கைகளை செயல்படுத்துமாறு பராக் அவனிடம் கேட்கிறார். ஆயுத ஏகபோகம் குறித்த அரசாங்கத்தின் முடிவுகளை செயல்படுத்துமாறு ஜனாதிபதி ஜோசப் அவன் வலியுறுத்துகிறார். மேலும் அவரது உறுதியானது எந்தவொரு கூறுகளுடனும் மோதுவதை நோக்கமாக கொண்டிருக்கவில்லை என்று குவைத்தின் அலன்பா செய்தித்தாள் தனது பார்வையாளர்களை மேற்கோள் காட்டி கூறியது. லெபனான் ஜனாதிபதி பதவி திங்களன்று பெய்ரூட்டுக்கு விஜயம் செய்யவுள்ள அமெரிக்க தூதர் டாம் பராக் மோர்கன் வோல்கஸுடன் இணையவுள்ள நிலையில் லெபனான் கோரிக்கைகளில் சிலவற்றை நிறைவேற்ற வேண்டுமென்று முன்மொழியும். குறிப்பாக ஆக்கிரமிக்கப்பட்ட லெபனான் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேல் வெளியேறுவது மற்றும் சிரியாவுடனான வடக்கு எல்லையை பாதுகாப்பது குறித்து இஸ்ரேலின் முழுமையான திரும்பப் பெறுதல் சாத்தியமில்லை என்பதை முன்கூட்டியே ஒப்புக்கொள்வதாக பார்வையாளர்கள் மேலும் தெரிவித்தனர். இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைகிறது.